அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். முன்னேறும் பாஜக 10 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் அதிமுக. தந்தி டிவி சர்வே ரிசல்ட். வரும் லோக்சபா தேர்தலில் 10 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்படும் என தந்தி டிவி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக முந்தி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு கடும் போட்டி கொடுப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வரும் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தான் நடைபெற உள்ள லோக்சபா தேர்தலில் தொகுதி வாரியாக எதிர்க்கட்சி வெற்றி பெறும் என்பது தொடர்பாக தந்தி டிவி சார்பில் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பின் முடிவுகள் இன்று வெளியாகி அதில் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக 10 தொகுதிகளில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய சென்னை, தஞ்சாவூர், கடலூர், பெரம்பலூர், தருமபுரி, கன்னியாகுமரி, தேனி, ராமநாதபுரம், வேலூர், திருநெல்வேலி ஆகிய தொகுதிகளில் அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக முந்தி 2ஆம் இடம் பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனியில் பாஜக கூட்டணி வேட்பாளரான அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் மற்றும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு இடையேதான் கடும் போட்டி இருக்கும். இதில் நூலிலையில் திமுக மற்றும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வேலூர் தொகுதியில் பாஜகவின் கூட்டணியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் மற்றும் திமுக வேட்பாளரான அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்துக்கு இடையே கடும் போட்டி நிலவும். இதில் யார் வேட்பாளர் வெற்றி பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. அதேபோல் தருமபுரியில் திமுக வேட்பாளர் மணி மற்றும் பாஜக கூட்டணி வேட்பாளரான அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இடையேதான் கடும் போட்டி நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரியில் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய சென்னை தொகுதியில் திமுகவின் தயாநிதி மாறன் மற்றும் பாஜகவின் வினோஜ் பி செல்வம் ஆகியோர் இடையேதான் போட்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி.